ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் வரக்கூடிய ஒரு முக்கியமான டவுட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலேயும் உங்களுக்கு குழந்தை உண்டாகலை அப்படின்னா, நிச்சயமாக நமக்கு மனசில் சில டவுட்டுகள் அதிகமாக வரும். நம்ம இப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு குழந்தை தங்கலையோ, இப்படி பண்ணுறதுனால தான் குழந்தை தங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் எல்லோரும் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா ரெண்டு தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாடிப்படி ஏறி இறங்கலாமா, ட்ராவல் பண்ணலாமா, இந்த 2 விஷயம் தான் அவங்க ரிப்பீட்டடாக கேட்குறது. அதாவது ஆஃப்டர் ஓவுலேஷன் மாடிப்படி ஏறி இறங்குறதுனாலையும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுனாலையும் தான் எனக்கு குழந்தை உண்டாகலையா, அதனால கர்ப்பம் தள்ளி போகுமா, இல்லை அதனால உண்டான கரு கலையுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதுக்கு உண்டான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, எல்லார் வீடுமே இப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ அப்போ நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, அக்கா என் வீடே எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, இல்லைனா என் ரூம் மாடியில் இருக்குது, அப்போ நான் அடிக்கடி ஏறி இறங்கலாமா, அதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் கரு உண்டாகி இருந்தால் நீங்கள் மாடிப்படி ஏறி இறங்குறதுனால மட்டும் உங்கள் கருவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது. அதே மாதிரி ஆஃப்டர் ஓவுலேஷன் நீங்கள் இந்த மாதிரி மாடிப்படி ஏறி இறங்குறதுனால தான் உங்களுக்கு கரு உண்டாகலை அப்படிங்கிறதும் எதுவுமே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு கரு உண்டாகி நல்ல ஸ்ட்ராங்கான கருவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணுற சில விஷயங்கள்னால நமக்கு கர்ப்பம் தள்ளி போக வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் நம்ம உடம்புக்குள்ளே அந்த கரு இருக்கும். இன்னொன்று, நம்ம ஒன்றும் இப்போ ஏறி இறங்குறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம படப்படப்படன்னு இப்போ எப்படி இது ஒரு மொரட்டுத்தனமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரியோ இல்லை வேறு இதுவோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம மேலே ஏற போகிறோம், இறங்க போகிறோம், நிதானமாக தான் அந்த விஷயத்தையும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதனால் நம்ம அதை பண்ணுறதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 2வது விஷயம், ஆஃப்டர் ஓவுலேஷன் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னா, எனக்கு தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். அதுலேயும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது இன்னுமே ஒரு பெஸ்ட்டு விஷயமா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா, ஏன் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாமே பண்ணலாம், ஆனால் எந்த விஷயம் உங்கள் உடம்பை ரொம்ப அழுத்துக்க வைக்குது, எந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உங்கள் மைண்டை கூட தான் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அந்த மாதிரி இருந்தால் கூட அதுவும் ஒரு வித ஸ்ட்ரெயின் தான். உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் அதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரெயின் தான். ஸோ உங்களை ரொம்ப சோர்வாக்கக்கூடிய, உங்களை ரொம்ப அழுத்துக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்த்து மற்ற நார்மலாக நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பயமே இல்லாமல் தாராளமாக பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக ஆஃப்டர் ஓவுலேஷன்னாலே ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப நின்னா குத்தம் நடந்தா குத்தம்னு நினச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம், தாராளமாக ஃப்ரீயாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், வெளியில் போகலாம் வரலாம். அப்படிலாம் இருந்தால் தான் சொல்லப்போனால் இன்னுமே உங்கள் மைண்டு நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், நீங்களும் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.